எம்மா கொஞ்சம் கிளம்பிட்டு எடுத்துட்டு போறீங்களாம்மா? எம்மா வேணாம்மா, தூக்கிட்டு போக கஷ்டமா இருக்குமா. அவையிலும் வரல பத்தியா, நாங்க 4 பேர் பொம்பளைங்க எப்படிமா தூக்கிட்டு போவோம்? அதெல்லாம் பிரச்சனை இல்லக்கா, தூக்கிட்டு போயிடலாம். எம்மா உங்களை பேச்ச கேட்கலாம் எதையும் வாங்கிட்டு வர மாதிரி இல்லம்மா. எவ்வளவு தூக்க மாட்டாள், கடைசியில எல்லாம் என் தலையில கட்டி விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. என் உடம்ப வச்சுட்டு எனக்கு நடக்கவே சரியா இருக்கு. இதுல வேற சாமான் எங்க தூக்கிட்டு தெரியா. அக்கா குண்டா இருக்கான்னு சலிச்சுக்கிறா. குண்டுதான் அழகு. குண்டுதான் அழகா? இந்த உடம்ப வச்சுட்டு நான் பண்ற பாடி எனக்கு தான் தெரியும். உட்காந்தா எழுத முடியல, எழுந்தா உட்கார முடியல. என்னெல்லாம் பாரு, குண்டாகணும் என்ன தன்னத்தையோ தின்னு பார்க்க சதை வைக்க மாட்டேங்க. எலும்பும் தோலுமா தான் இருக்கேன். எல்லாம் என்னை பார்த்தா டிபி வந்த உடம்பு மாதிரி இருக்குங்க. அவன் கலை சொல்றவியா அப்படிதான் சொல்லுவாவ. ஒல்லியா இருந்தா சுகர் இருக்குன்னுவாவ, குண்டா இருந்தா ஏன் உடம்ப குறைக்க வேண்டியதானே, ஏன் இப்படி இருக்கான்னுவாவ. சொல்றவியா 1000 சொல்லிட்டே தான் இருப்பவ. நீ நல்லா தான் இருக்கா, ஒல்லியா இருக்கிறது தான் அழகு. ஆமா பாத்தியா லலிதா, நானும் உடம்பு குறைக்கணும் பட்னி கிடந்தும் பார்த்தாச்சு. எங்க குறையுது? பின்னலனா கை கால் தான் ஆடுது, உடம்பு குறைஞ்ச பாடு இல்லை. ஐயோ அக்கா, உடம்பு குறைக்கணும்னு பட்னி கிட்டீங்கன்னா கிடக்காதீங்க. ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு வேலைக்கு சாப்பிட்டுட்டு நல்லபடியா தூங்கி எழுந்தாலே உடம்பு நல்லா குறைஞ்சிரும். நல்லா சத்தானதா சாப்பிடணும் பார்த்துக்கங்க. கீரை அது மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா காய்கறி நிறைய வச்சு சாப்பாடு கொஞ்சமா வச்சு சாப்பிடுங்க, குறைஞ்சிரும் உடம்பு. என்னத்தை சொல்லப்போ, எல்லாத்தையும் சத்தா செஞ்சு வச்சாலும் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் பொறுக்கி குப்பை தொட்டி மாதிரி வயிற்றுக்குள்ள போட்டு இப்படி வீங்கி போயிட்டு வயிறும் உடம்பும். அதான் இந்த பொம்பளைங்க பண்ற தப்புக்கா. வேஸ்டா போயிரும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் உடம்பு குண்டாயிட்டு குறைக்க முடியலன்னா என்ன பண்ண? என்னடி பண்ண? மனசு கேட்க மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு செய்யறோம், குப்பையிலே தூக்கி போட முடியும். அதனால உன் வயிறை குப்பை தொட்டியாக்கி அது உள்ளே போட்டுடுது. அளவா செய்யி, ஏன் வேஸ்டா போகுது? எங்க வீட்டுக்கு வந்துடு, மாமியார் நல்லா வேலை வாங்கி ஒரே வாரத்துல உன்னை சிம்ரான் மாதிரி ஆக்கிடும். அதான் கலை இப்படி ஒல்லியா இருக்கா போல. இப்ப மாமியார் ட்ரைனிங் எல்லாம் அது என்னமோ கரெக்டு தான்க்கா. செத்த நேரம் அது என்ன உட்கார விடாது. நான் உட்காந்தாலும் பொறுக்காது, நான் டிவி பார்த்தாலும் என் மாமியாருக்கு பொறுக்காது பார்த்துக்குங்க. நான் எப்போ பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வீடு இப்படின்றதுக்கு ஒரு குப்பை இருக்கக்கூடாது, ஒரு தூசி கண்ணில் படக்கூடாது. அவ்வளோ க்ளீனாக இருக்கணும் பார்த்துக்கங்க வீடு. ஆனால் அவ எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, நான் தான் செஞ்சுட்டே இருக்கணும். எப்படி தான் அடுப்பில் வேலை செஞ்சுட்டு கிடக்காவளோ தெரியல. நினச்சிட்டே தான் இருப்பாவ, எப்படா இவ வருவா, வந்தால் எல்லா வேலையும் இவகிட்ட கொடுத்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுப்போன்ட்டு கிடப்பாவ. அதெல்லாம் வேலை செய்யறதெல்லாம் சும்மாக்கா, சாப்பிட்றதும் சும்மா. நிறைய சாப்பிட்றவங்களும் ஒல்லியாக இருக்காவ, கம்மியாக சாப்பிட்றவங்களும் குண்டாக இருக்காவ. அதெல்லாம் ஜீன் தான், வேற என்ன. நிறைய பேர் டயட் இருக்கேன்னு சொல்லி ஒல்லி ஆகிறவல்லம்மா. அதெல்லாம் கரெக்டாக பண்ணால் ஃபாலோ பண்ணால் ஒல்லி ஆகலாம்க்கா. அதுக்கெல்லாம் எங்கள் அக்கா சரிப்பட்டு வர மாட்டா. ஆமாம்மா, நம்மளுக்குலாம் அந்த நேரத்துக்கு எழுதி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு டைம் டேபிள் போட்டுட்டுலாம் நம்மளால இருக்க முடியாதம்மா. பசி எடுக்கா சாப்பிடுவேன், தூக்கம் வருதா தூங்குவேன், அவ்வளோதான். பசி எடுக்கணும், என் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு கிடந்துரும் பார்த்துக்கேன். நீங்கள் கொஞ்சம் நடக்கலாம்க்கா, நடந்தாலும் உடம்புக்கு நல்லது தான், கொஞ்சம் குறையும் பார்த்துக்கோங்க. ஏமா வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குமா, அதை எங்கே இருந்தோமா நம்ம நடக்க. நீ எதுக்கு போட்டு உடம்பு குறைச்சிட்டு? நான் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெற்றாச்சு, நீ உடம்பு குறைச்சி என்ன பண்ண போகிறோம்? நீ பிள்ளைகள் எடுத்து கல்யாணத்தை பண்ணி 2 பேர் தானே பார்க்கணும், 2த்துக்கும். அதான் நம்மளுக்கு வேலை. ஏக்கா அழகுக்கு உடம்பு குறைக்க சொல்லலக்கா, ஆரோக்கியத்துக்கு தான் குறைக்க சொல்கிறாவே எல்லாம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்ல, இன்னும் கொஞ்சம் உடம்பு குறைச்சினா இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பியா, அதுக்கு தான், வேறு எதுக்கு. இப்பயே நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன், ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, அப்புறம் என்ன அது போதாதா? ஏம்மா கிழங்கு எடுத்து ரெடி பண்ணி வை, அக்கா தலையில் ஏற்றி கட்டிடுவோம். நான் தான் வேணாங்கலாம் என்ன தூக்கி போக முடியாது. எதுக்கு இந்த குழந்தை உனக்கு? நீ தானே உடம்பு நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லைன்னா அப்புறம் கிழங்கு தூக்கு. அப்புறம் என்ன? என்னாலலாம் தூக்கிட்டு வர முடியாதம்மா. நீலாம் ஒன்றும் தூக்கிட்டு வரேனாக்கா, நானே தூக்கிட்டு வரேன். நீ சொல்கிறத கேளுடி, வேணாண்டி, பஸ்ஸில் அசிங்கமாக இருக்கடி, மூட்டையை தூக்கிட்டு போவேன், வெக்கமாக இருக்கு. அதானே கேட்டேன், அப்படி சொல்லு. மூட்டையை தூக்கிட்டு போனால் பஸ்ஸில் உனக்கு அசிங்கமா? இதில் என்னக்கா அசிங்கமாக இருக்குது? மூட்டையை தூக்கிட்டு போனோம், வேற லக்கேஜுக்கு கேட்பாங்க, வேற கீழே பஸ்ஸுக்கு கீழே போடணும். இல்லை தேவையில்லாத வேலை தானடி. ஏன்டி காரில் வரும்போது எடுத்துட்டு அடிக்கலங்க, அழகாக கையை வீசிட்டு பஸ்ஸில் ஏறணுமா இறங்கணுமான்னு இருக்கணும். தேவையில்லாத வேலை பண்ணாதடி. அக்கதாம்மா உன் மாவா இப்படி சரியான ஆளுமா? கிழங்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வெக்கப்பட்டுட்டு வேணாங்க பாரு. அது இல்லடி, எல்லாம் அவ பாட்டுக்கு வந்து பஸ்ஸில் உட்காருவாவே பேக் வச்சுட்டு. நம்ம இந்த கிழங்கு வச்சுட்டு ஒன்றா கண்டுட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான், கீழே வைங்கம்மான்னு. அதை போய் கீழே கடந்து நம்ம டிக்கியில் வச்சுட்டு கிடக்கணும். அது என்னத்துக்கு இறங்கும் போது அவசரமாக தூக்கி போடுவாங்க. தேவையில்லாத வேலை தானே, அதுக்கு தான் சொன்னேன். சரிம்மா விடுங்க, வேணான்னா விடுங்க. காரில் வரும்போது வேணா எடுத்துட்டு போங்க. அப்போ சரி, எல்லாம் என்ன உட்காந்து பேசிட்டே இருக்கியே, மணி ஆகுது, கிளம்புற வழியே பாருங்கலாம். அப்புறம் மணி ஆயிடுச்சுன்னா அவசரமாக ஓடுவியே.